வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் பிடிக்கும் அப்படின்னாலும் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்துலங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது, குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்கள் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது தன்னுடைய சொத்துக்கு வாரிசாக தன்னுடைய ஆண் குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது அன்றைய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய காலத்தில் எல்லாருமே எதிர்பார்க்கிறது ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தாங்க. இது நிறைய பேர் பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இப்போ ஓரளவு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எல்லா ஆண் குழந்தைகளுமே ஒரு ஸ்டேஜில் வளர்ந்ததுக்கப்புறம் தன்னுடைய தாயை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பெண் குழந்தைகள் நல்லா பாருங்கள், அடுத்த வீட்டுக்கு தான் திருமணமாகி போனாலுமே தன்னுடைய தாயை மறக்காமல் தன்னுடைய தாய்க்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல பெண் குழந்தைகள் இருக்காங்கங்க. உண்மையிலேயே எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு பாப்பா ஒன்று, பையன் ஒன்று. பாப்பா 9th படிக்கிறா, தம்பி இப்போ 6th முடிச்சு 7th போகிறான். வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. எல்லா வேலையுமே என் பொண்ணு தாங்க செய்வா. தண்ணி பிடிக்கிறது முதற்கொண்டு நமக்கு சொல்கிற வேலையை எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரே குழந்தை என்னுடைய மகள் மட்டும்தாங்க. அதே வேலையை அவளுக்கு வைக்கிற அதே வேலையை என் பையனுக்கு வச்சோம் அப்படின்னா அவன் வாயில் 10 வார்த்தை 11வது தடவை தாங்க அந்த வேலையவே செய்வான். உண்மையிலே சொல்கிறேன், பெண் குழந்தைகள் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.